இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 7 புள்ளியில் ஒரு கோலம். 7 புள்ளி இடுக்கு புள்ளி 1ல் நிப்பாட்டிக்கோங்க. இது ஒரு பக்கம் மட்டும்தான் வைக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம். முதல்ல இந்த கார்னர் புள்ளி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதேமாரி இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். இந்த லைன் எல்லாம் கார்னரில் கிராஸ் பண்ண மாதிரி நிப்பாட்டிக்கோங்க. ஸோ இதை இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி அவ்வளோதான். இப்போது இந்த சைடு கிராஸாக இந்த 2 புள்ளிக்கு நேராக இப்படி ஒரு கோடு, இந்த புள்ளியில் எப்படி கிராஸ் பண்ணி அதேமாரி மேலே இருக்கிறதுல இப்படி முதல்ல இதை ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை கொண்டு போய் இந்த கார்னரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி இதை இந்த கார்னரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இப்போ ஒரு புள்ளி முடிச்சாச்சு, 2 புள்ளி, அடுத்தது 3 புள்ளி கணக்கு எடுத்துகிட்டு 3 புள்ளியில் இப்படி கிராஸாக ஒரு கோடு, இந்த சைடு 3 புள்ளியில் இப்படி கிராஸாக ஒரு கோடு, அதுமாரி இந்த 3 புள்ளியில் இப்படி கிராஸாக ஒரு கோடு. இதை ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை கொண்டு போய் மேலே ஜாயின் பண்ண போகிறோம். கீழேந்து மேலே, அதுமாரி இங்கேயும் கீழேந்து மேலே. மீதி இருக்கிற புள்ளியை அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு கனெக்ட் பண்ண வேண்டியது. அவ்வளோதான். சூப்பர்.